பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துருந்துச்சு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ, அக்மார்க், எஃபிஓ, எஃப்எஸ்எஸ்ஏஐ இது ஃபுல்லாக நம்ம புக்கில் இருக்கும். புதுசாக பிஐஎஸ்ன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு தர நிர்ணயம் கொடுக்குறாங்க. சரிங்களா, ஒவ்வொரு பொருளும் இந்தியாவில் தயாரிக்கப்படுதுல அதுக்கு தர நிர்ணயம் கொடுக்குறாங்க. அதுபடி புதுசாக இந்திய அகர்பத்திகளுக்கு தர நிர்ணயம் கொடுத்துருக்காங்க தயாரிக்கிறதுக்கு. ஏன்னா சர்வதேச அளவில் அகர்பத்திகளோட சந்தை, இந்திய அகர்பத்திகளோட சந்தை மதிப்பு வந்து மொத்தம் 8000 கோடியாங்க. அகர்பத்தி மட்டும் 8000 கோடி இந்திய சந்தை இருக்குது. ஸோ அதுக்கு வந்து தர நிர்ணயம் பிஐஎஸ் 1941, அதாவது 19412:2025 இதுதான் அந்த குறியீடு. சரிங்களா, 19412:2025 அப்படின்ற தர குறியீடு பிஐஎஸ் கொடுத்துருக்காங்க. கேட்டால் கண்டிப்பாக இதான் கேட்பாங்க, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னொன்று என்னன்னா எஃப்எஸ்எஸ்ஏ நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, உணவு பாதுகாப்பை கண்காணிப்பது மற்றும் ஒழுங்குபடுத்துவது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ரீசெண்டாக தேநீர் டீ அப்படின்றது எல்லாத்துக்குமே டீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது மூலிகை நீரையும் டீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி இனிமேல் தேநீர் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணக்கூடாது. தேயிலை பொருட்கள்ல இருந்து கிடைக்கிறதுக்கு மட்டும்தான் தேநீர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிராண்ட் பண்ணணும். சும்மா அந்த மூலிகை டீ அது இதுன்னு சொல்லி போய் சொல்லி விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த சட்டத்தின்படி அப்படின்னா உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் 2006 படி எஃப்எஸ்எஸ்ஏ அறிவிச்சிருக்காங்க. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் புக்கு ஓரியன்டாகவும் இன்ஃபர்மேஷன் ஓரியன்டாகவும் நீங்கள் பார்த்துக்கங்க. நன்றி.